ஹலோ வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம கடைசி பகுதி, அதாவது மாந்திரிகத்தை அளித்த கருப்பண்ண சுவாமி பார்ட் 4 தான் பார்க்க போறோம். சில பேர் கேட்டுட்டீங்க, அக்கா கதை ரொம்ப லாங்கா இருக்கு, சீக்கிரமா முடிங்கன்னு. என்ன பண்றது, எனக்கு அவங்க கதையை பாதி பாதி தான் சொன்னாங்க. அதுவும் அவங்க சொல்ற கதை ரொம்ப லாங்கான கதை. நான் எந்த அளவுக்கு சுருக்கமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கமா சொல்லவும் ட்ரை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த கதையை நீங்க முழுமையா பார்த்தாதான் இந்த மாந்திரிகத்தினால இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்னென்ன இழப்புகளை சந்திச்சாங்க, என்ன மாதிரி பிரச்சனைக்குள்ள மாட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி மீண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு கிளியராவே புரியும். ஏன்னா இன்னமும் பல பேர் இந்த மாதிரி மாந்திரிக செய்வினை பல பில்லி சுனிம் ஏவல்னால பாதிக்கப்படுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. சோ நீங்க அவங்களோட ஸ்டோரி எல்லாம் போய் கேட்டீங்கன்னா நீங்க யோசிப்பீங்க, இந்த மாதிரிலாம் கூட நடக்குதா, இப்படி கூட செய்வாங்களான்னு. சோ என்னோட எல்லா பதிவுலுமே இந்த மாந்திரிக சம்பந்தப்பட்ட பதிவு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நான் அதுல கொடுப்பேன். அதனால இந்த பதிவு முழுசா பாருங்க. யார் யாரெல்லாம் இன்னும் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்க்கல, முதல்ல அதை போய் பாருங்க. அப்பதான் பார்ட் 4 கதை என்னன்னு உங்களுக்கு புரியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற உண்மை சம்பவ பதிவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த கையோட நீங்க தட்டி பார்க்க வசதியா இருக்கும். சரி, நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? கணேஷா, சுபாக்கு என்ன ஒரு யோசனை வந்துச்சுன்னா, ஷவர் ஓடிக்கிட்டு இருக்கு, வெளியே டோர் கூட பூட்ட கிடையாது. ஒருவேளை இவர் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வெளியாயிட்டாரா? அப்படி வெளியே வரப்ப இவரையே ஷவர் சாத்தாம போயிருக்காரு. ஏன் சரியா மெயின் டோரை லாக் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. இவங்க வெளியே பாக்குறாங்க. அப்ப இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க, எங்க நீங்க வீட்டுக்கு குளிச்சுட்டு போறப்ப ஒழுங்கா ஷவரை சாத்தலையா, மெயின் டோரை ஒழுங்கா பூட்டிலேயே சொல்லி கேட்கிறப்ப என்ன சொல்ற, நானே இப்பதான் வீட்டுக்கு வரேன், நான் ஆபீஸ் முடிஞ்சு வர வழியில ஃப்ரெண்டை பார்த்தேன், அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு சாப்பாடு வாங்கிட்டு இப்பதான் நான் வீட்டுக்கே வரேன், வர வழியில கால் பண்ண உனக்கு ரிங் போல, சரி நீ வீட்டுக்கு வந்திருப்பியோன்னு நினைச்சுதான் நான் இப்ப வந்தேன். ஏன் என்னாச்சு, எப்படி ஷவர் ஓடிக்கிட்டு இருக்கு, நீ வீட்டுல இருந்து வெளியே வரப்ப ஒருவேளை ஷவரை சரியா சாத்தலையா, மெயின் டோரை லாக் பண்ணலையான்னு அவரு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்லங்க நான் ஷவர் எல்லாம் சாத்திட்டு லாக் பண்ணிட்டு தான் போனேன். அப்ப எப்படி இந்த வீட்டுல நீயும் நானும் தான் இருக்கோம், நம்ம 2 பேரை தாண்டி யார் வர போறா, இருக்கிறதே 2 கீ தான் இருக்கு, நீயும் வரல நானும் வரலன்னா அப்ப இந்த வீட்டுல என்ன பேய் இருக்கானு. அப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றேன்னு தெரியாம அவங்க பாத்துட்டு இருக்கிறப்ப, இங்க பாரு நான் மறுபடியும் சொல்றேன், உன்னோட நடவடிக்கை 2-3 நாளா சரியில்லை, உனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிட்டு இருக்கு, வர வர ஞாபக மருதி அதிகமாயிட்டு இருக்கு, இந்த மாதிரி இருக்காத, குழந்தைக்கு ஆகாது, சரி போய் ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்றப்ப இவங்களுக்கு என்ன பேசுன்னு தெரியல. இவங்க அப்படியே ஒரு மாதிரி ப்ளோவா இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு குளிக்கிறாங்க, இவரும் போய் குளிக்கிறாரு, அப்புறம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்ப இவங்க யோசிச்சுக்கிட்டு தான் சாப்பிட்றாங்க. அப்ப இவர் அவங்களோட முகத்தை பாக்குறாரு. பாத்துக்கிட்டு, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி கேட்கிறப்ப, எங்க நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, நான் சொல்றது எல்லாமே நிஜங்கன்னு சொல்லிட்டு இவங்க டே 1ல இருந்து என்ன நடந்துச்சோ எல்லாமே அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு கிட்ட உட்காந்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு சுபா, இது எல்லாமே உன்னோட இல்யூஷனா இருக்கும், இல்ல மேபி நீ ஓவர் ஸ்ட்ரெஸ்ல இருக்கலாம், இல்ல இது ஒரு கற்பனையா கூட இருக்கலாம், இந்த வீட்டுல நானும் தானே இருக்கேன், எனக்கு அப்படி எந்த ஒரு இன்சிடென்டும் நடக்கல, ஏன் உனக்கு மட்டும் நடக்குது, கண்டபடி மனசு போட்டு குழப்பிக்காத, சீக்கிரம் சாப்பிட்டு வா, தூங்கி ரெஸ்ட் எடு, நான் நினைக்கிறேன் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு, அது என்னன்னு எனக்கு தெரியல, சரி பரவாயில்ல, நீ போயிட்டு சாப்பிட்டுட்டு கை கால்லாம் அலம்பிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு படு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் படுக்க போயிட்டாரு. ஆனா இவங்களுக்கு சரியா சாப்பிடவே தோணலங்க. ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குதா, அதே யோசனை இருந்தனால இவங்க சரியா சாப்பிடாம போயிட்டு கை கழுவிட்டு சாமி ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாமி கும்பிட்டு தியானம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பூஜை அறையில ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அவங்க கண்ணுக்கு அப்பதாங்க ஒரு சின்னதா ஒரு பொட்டலம் தென்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சுபா அவங்க அம்மா வீட்டுக்கு போவாத ஒரு 4-5 மாசம் முன்னுக்கு அவங்க ஒரு கற்பனசாமி கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற கோடாங்கிக்கு சாமி இறங்கியிருக்கு. அப்ப அவரு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவரு அந்த கற்பன சுவாமி பக்கத்துல இருக்கிற அந்த விபூதியை எடுத்து அவர் என்னமோ ஒரு மாதிரி மந்திரம் எல்லாம் படிச்சு ஒரு சின்ன காகிதத்துல அது உள்ளுக்கு போட்டு மடிச்சு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. இதை நீ உனக்கு எப்பெல்லாம் பயமா இருக்கோ இல்ல எப்பெல்லாம் கெட்டது நடக்கும் தோணுதோ இதை எடுத்து பூசிக்க, ஒண்ணும் வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுல இருக்கிற கொஞ்சம் விபூதியை எடுத்துதான் அவங்க ஒரு சின்னதா ஒரு பேப்பர்ல போட்டு மடிச்சு இதை அவங்க மகளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ அதை அவங்க மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஞாபகம் வந்தோன்னு தான் அதை எடுத்து அவங்க குலசாமியான கருப்பணசாமியை மனசுல நினைச்சு அந்த விபூதியை நெத்தியில பூச்சிட்டு தான் இவங்க அன்னைக்கு ராத்திரி படுக்க போயிருக்காங்க. இப்போ இவ்வளவு நாளா அந்த அமானுஷம் சுபாவை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்துச்சுல, இப்ப அதே மாதிரி
அவரோட ஹஸ்பண்ட் கணேஷ்க்கும் ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சதுங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவரு வேற அன்னைக்கு சரியான ஒர்க் டயர்டா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப இவருக்கு வந்து கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. இவரு வந்து சின்ன சத்தம்னாலே முழிச்சுக்கு வராங்க. அந்த டைம்ல இவரு ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாரா, லைட்டா தான் கண்ணை முழிச்சு பார்த்திருக்காங்க. கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. நடந்து வர்றது அவங்க மனைவி மாதிரி தெரியுது. ஆனா பெருமூச்சை விட்டுக்கிட்டு வராங்க. என்னடா ஏன் இவ்வளோ பெருசா மூச்சு விடுறா, அதாவது ஒரு மாதிரி இழுத்து இழுத்து ஏன் என்னாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அப்பதான் அவர் வந்து கண்ணை லைட்டா மெதுவா திறந்து பார்த்திருக்காரு. எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் நான் இந்த மாதிரி அமானுஷ கதைகள் சொல்றப்பெல்லாம் லைட்டு வந்து ஆன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரி டக்குன்னு ஆஃப் ஆயிரும். ஆனா நான் பெருசா எதுவும் யோசிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் வந்து எதிர்பார்க்கல. முக்கியமான விஷயம் சொல்றப்ப டக்குன்னு ஆஃப் ஆயிருச்சா, எனக்கு கொஞ்சம் நேரத்துல பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. இப்ப 1/2 மணி நேரம் கழிச்சுதான் லைட் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் கண்டினியூ பண்றேன். ஓகே, இப்ப நான் எங்க விட்டேன்? கணேஷ் வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. அவருக்கு வந்து சின்ன சத்தம்னாலே அவர் கண்ணு முழிச்சிருவாரு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கண்ணு முழிக்க முடியல. அவருக்கு வந்து சரியான டயர்ட். அதனால நல்ல ஆழ்ந்த நித்திரையில இருக்காரு. ஆனா ஸ்டீல் அந்த சத்தம் கேக்குதே சொல்லிட்டு லைட்டா அப்படி மெதுவா கண்ணை திறந்து திறந்து மூடி மூடி தூங்குறாரு. அவருக்கு வந்து அந்த மூச்சு விடுற சத்தம் வந்து ரொம்ப வேகமா கேக்குது. என்ன அது, என்ன இப்படி மூச்சு விடுறா அப்படியே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃபை தான் நினைச்சிட்டு இருக்காரு, வேற எதுவுமே நினைக்கல. அப்புறம் பார்த்தா ஏதோ ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு கிட்ட வர மாதிரி தெரியுது. இவரும் லைட்டா கண்ணை திறந்து இப்படி தூங்கி இப்படி திறந்து இப்படி லைட்டா அந்த அரை பார்வை இருக்கலாம், அந்த மாதிரி அரை பார்வை பார்த்துட்டு மூடுறாரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, என்ன மூச்சு சத்தம் ரொம்ப வேகமா இருக்கு, கையில என்ன வச்சிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறப்ப அந்த அம்மிக்கல்ல வேகமா அவங்க தலைக்கு மேல தூக்கி அவங்க அடிக்கிற மாதிரி அவ்வளவு கோபத்தோட பெருமூச்சோட அவங்க ஒய்ஃபை பார்த்ததோடய அவருக்கு அப்படியே பகீர்னு போயிருச்சு. அவர் எந்திரிச்சு சுபான்னு கத்துனோன்னே அவங்க அந்த கல்லை கீழே போட்டுட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உங்க ஒய்ஃப் மயக்கப்பட்டு விழுந்தோடனே இவர் வந்து தண்ணியை தெளிச்சு சுபா சுபா எந்திரி முடிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவர் பதட்டத்துல அவர் கூப்பிட்டுட்டு இருக்காரு. யாரும் அவரை வந்து பட்டுன்னு முதுகுல அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் டக்குன்னு கண்ணை முடிச்சு பாக்குறப்ப பக்கத்துல சுபா எங்க என்னங்க ஆச்சு, ஏன் என்னாச்சு, ஏதோ கெட்ட கனவா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அவருக்கே தெரியுது, ஓ இவ்வளவு நேரம் நம்ம கண்டது கனவான்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவருக்கு இந்த மாதிரி கனவு வந்தது இல்ல. ஒருவேளை சுபா வந்து அன்னைக்கு நைட்டு படுக்க போத முன்னுக்கு இவங்க உங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்களே, அதுதான் ஒருவேளை சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காந்து இந்த மாதிரி கனவை வந்து ட்ரிகர் பண்ணி விடுதோன்னு நினைச்சிட்டு அதை அப்படியே மறந்துட்டு அவர் தூங்கிட்டாரு. ஆனா மறுநாளும் அவருக்கு திரும்ப இதே மாதிரிதான் கெட்ட கனவு வந்திருக்கு. அந்த கனவுல சுபா இவரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இவர் கனவு கண்டிருக்காரு. ஆனா அந்த கனவு உண்மையிலே கனவா இல்ல நிஜமானு அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. அப்பதான் அவர் டவுட் பட ஆரம்பிச்சாரு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கனவுல சுபா அவர் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரிதான் அவர் கனவு கண்டாரு. அப்போ பக்கத்துல அவரோட டேபிள் லாம்பு இருந்திருக்கு. அதை வந்து அவர் எடுத்து சுபா மண்டையில அடிச்ச மாதிரி அவர் கனவு கண்டாரு. ஐயோ நம்ம ஒய்ஃபை தான் தெரியாம அடிச்சிட்டோமோன்னு எந்திரிச்சு பாக்குறப்ப அது கனவுதான். அந்த டைம்ல வந்து அவர் வந்து ரொம்ப கத்திலாம் எந்திரிக்கல, டக்குன்னு அவர் அதிர்ச்சியில தான் எந்திரிச்சாரு. பக்கத்துல பார்த்தா அவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கமே வரலையாங்க. அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த டேபிள் லாம்ப ஆன் பண்ணிட்டு எந்திரிச்சு போய் மூஞ்சு கழுவி இருக்காரு. மூஞ்சு கழுவிட்டு அவரு கதவு திறந்துட்டு வெளியே வரப்ப அந்த லைட்டு வெளிச்சத்துல அந்த காப்பீட் பக்கம் பாக்குறப்ப ரத்தமா இருந்திருக்கு. என்னடா ரத்தமா இருக்குன்னு அப்பதான் அவர் யோசிச்சு பாக்குறப்ப கனவுல அவங்கள வந்து டேபிள் லாம்ப்ல தானே அடிச்சாரு. அந்த டைம்ல வந்து ரத்தம் தெரிச்சிருக்கு, காப்பீட்ல எல்லாம் போய் விழுந்திருக்கு. அந்த மாதிரிதான் கனவு ஒரு கண்டிருக்காரு. அதுதான் பயந்து போய் எந்திரிச்சிருக்காரு. பார்த்தா எக்ஸாக்ட்லி அந்த காப்பீட் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இவரு என்னடா இதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ரூம் லைட்டை ஆன் பண்ணி பாக்குறப்ப அங்க ரத்தம் இல்ல. லைட்டு வெளிச்சத்துல சுபா கண்ணு முழிச்சிருக்காங்க. கண்ணு முழிச்சு பாக்குறப்ப இவரு பேய் அடைஞ்ச மாதிரி உறைஞ்சு போய் நிக்கிறாரு. அப்ப சுபா என்னங்க என்னங்க ஆச்சு, ஏன் லைட் ஆன் பண்ணிருக்கீங்க, நீங்க ஏன் இப்படி நிக்கிறீங்க சொல்லி கேக்குறப்ப கணேஷ் நடந்த விஷயத்த சொல்றாரு. சுபா கணேஷ் சொல்றதை கேட்டு அவங்களுக்கு பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கரெக்டா அந்த டைம்ல அவங்க அப்பாவும் கால் பண்றாரு. என்னடா இத்தனை மணிக்கு அப்பா கால் பண்றாருன்னு சொல்லிட்டு எடுத்து பேசுறப்ப அவங்க அப்பாவுக்கும் வந்து எப்படி சொல்றது என்ன சொல்றதுன்னு மென்னு முழுங்குறாரு. ஆனா பொண்ணோட குரலை கேட்டோன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அங்க ஏதோ பிரச்சனையானு. அப்ப அந்த நேரத்துல அவங்க எதுவுமே மறைக்காம நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன கையோட அவங்க அப்பா சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க, நீங்க 2 பேரும் கிளம்பி உடனே வாங்க, எனக்கும் இங்க ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, பரவாயில்ல இங்க வாங்க நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த ராத்திரியே கிளம்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா
ஆனா கணேஷ் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த எந்த விஷயத்தையுமே சொல்லல. அவங்க அப்பாவும் வேணாம் தம்பி, சொன்னா உங்க அப்பா அம்மாவும் பயந்துட போறாங்க, இது வந்து சாதாரண விஷயம் தான், இதை நம்மளே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி அந்த கோடாங்கிய பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அருள் ஆடுறவரு. அதே சமயத்துல அவருக்கு இந்த மந்திரம், மாயம், பில்லி சூனி, ஏவல் எல்லாமே எடுக்க முடியும். அவர் உடம்புல கற்பனசாமி இறங்கும். அப்ப அவரை பார்க்க போறப்பதான் உண்மை என்னன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அங்க போயிட்டு அந்த கோடாங்கி சொல்றதை கேட்ட கையோடையே இவங்க 4 பேருக்குமே பயம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க சுபாவை கொல்றதுக்காக தான் ஒரு ஏவலை வந்து ஏவி விட்டுருக்காங்க. ஆனா கடந்த அந்த 2 நாளா அந்த ஏவல்னால சுபா கிட்ட நெருங்க முடியல. ஏன்னா அவங்க அந்த கோடாங்கி கொடுத்த விபூதியை வச்சுட்டு படுத்தனால. பத்தாவதுக்கு அந்த விபூதி பொட்டலத்தை அவங்க தலைமாட்டு கீழே வர வச்சு படுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு கவசமாவும் ஒரு பாதுகாப்பாவும் இருந்திருக்கு. அதனாலதான் அந்த ஏவல் வந்து அவங்க ஹஸ்பண்டை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அவங்களுக்கு இதை கேட்டோன்னு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்ப கணேஷ் எதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி கேக்குறப்ப, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது, இந்த பொண்ணு இந்த பிரச்சனை தாங்க முடியாம தூக்கு மாட்டி சாவணும், அதுக்காக தான் இந்த ஏவலை ஏவி விட்டுருக்காங்கன்னு சொல்றப்ப கணேஷ்க்கும் சுபாவுக்கும் சரியான அதிர்ச்சி. பத்ததுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன பேசன்னு தெரியல. எப்படியாச்சும் எங்க பொண்ணை காப்பாத்துங்க. அப்போ சுபா கேக்குறாங்க, இதை செஞ்சது யாருன்னு சொல்லி கேக்குறப்ப, அதை பத்தி என்னால இப்ப சொல்ல முடியாது, முதல்ல இந்த பிரச்சனையை நான் வந்து தீர்த்து கட்டுறேன், அதுக்கப்புறம் இந்த கருப்பரே காட்டி கொடுப்பான், ஆனா கருப்பர் கொடுக்கிற தண்டனை நிச்சயமா பெருசாதான் இருக்கும், அவங்களால அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, சில பூஜைகள்லாம் பண்ணி அவங்க 2 பேர் கையிலயும் ஒரு பாதுகாப்பு தாயத்தை கட்டி விட்டுருக்காரு. அப்புறம் அவர் வந்து நான் உங்க வீட்டுக்கும் வரணும், வீட்லயும் சில விஷயம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இந்த கோடாங்கியை கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போயிட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி மூளைக்கு மூளை வந்து பாதுகாப்பு கவசத்தை வந்து அவர் வந்து கட்டி விட்டுருக்காரு. அப்புறம் கட்டி விட்டுட்டு கணேஷ் கிட்ட ஒரு கனியை கொடுத்து, இதை நீ தலகாணி கீழே வச்சு தூங்கு, உனக்கு செஞ்சவங்க யாருன்னு நிச்சயமா கனவுல வந்து அந்த கருப்பரையை காட்டுவாரு, இதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ணிட்டேன், உங்க வீட்டுல இருக்கிற ஏவலும் இப்ப இல்ல, அது எங்க போகணுமோ அங்க போய் அது சேர்ந்துருக்கும், அதனால இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் கருப்பர் உங்களுக்கு துணையா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் சாயங்கால வேலையில இவங்க வீட்டுல பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு இவங்க தூங்கி இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவங்க நிம்மதியா தூங்கி இருக்காங்க. மறுநாள் தான் அவங்களுக்கு கனவு வந்திருக்கு. அது யாருக்குன்னா கணேஷுக்கு. அந்த கனவுல அவங்க அப்பா அடிபடுற மாதிரி அவர் கனவு கண்டிருக்காரு. இவரு வந்து பயந்துட்டாரு, என்னடா அப்பா அடிபடுற மாதிரி கனவு வருதுன்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்கிறப்ப அப்பதான் அவருக்கு வந்து ஞாபகம் வருது, அந்த கோடாங்கி சொல்லிட்டு போனது, உன் கனவுல கண்டிப்பா கருப்பர் காட்டுவாரு, உங்களுக்கு யாரு செஞ்சான்னு. அப்பதான் அவருக்கே தெரியுது, அப்போ நமக்கு செஞ்சது நம்ம அப்பா தானா அப்படின்னு நினைச்சு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வீட்டுல இருந்து கால் வருது. அவங்க அம்மா பதற்றத்தோட அடிச்சுட்டு அழுவுறாங்க, அப்பா அடிபட்டுட்டார்டான்னு. அவருக்கு ஒரு மாதிரி பக்குன்னு போயிருச்சு. அதே சமயத்துல அப்பதான் இதை செஞ்சிருக்காரா நினைச்சிட்டு இவரு நேரா எந்திரிச்சு, இவரும் சுபா எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போனோன்னே தெரிஞ்சிருச்சு அவங்க அப்பாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு 2 காலும் ஒரு கையும் போயிருச்சுன்ட்டு. இத கேள்விப்பட்டகையோட கணேஷ்க்கு வந்து என்ன பேசுன்னு தெரியல. சுபாவுக்கு மனசு ரொம்ப உடஞ்சிருச்சு, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அவங்க அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. அவர் வந்து அவங்க அம்மா அப்படி லைட்டா தள்ளி விட்டுட்டு உள்ளுக்கு போறாரு. உள்ளுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை பாக்குறாரு. அவங்க அப்பாவை பாக்குறப்ப வந்து அவர் ஒரு மாதிரி மயக்க நிலையில தான் இருக்காரு. சரி, மயக்க நிலையில தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அப்புறம் வந்து பேசிக்கலாம் சொல்லிட்டு மறுநாள் திரும்பவும் அவங்க அப்பா பார்க்க போறாரு. பாக்குறப்ப அவங்க அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கதறி கதறி அழுந்துகிட்டு சொல்றாரு, ஐயோ எனக்கு ஏன்டா அப்பெல்லாம் நடந்துச்சு, ஏன்டா கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு. அப்போ அவரு நேரா கிட்ட போய் காதுகிட்ட, நீ செஞ்ச பாவத்துக்கு தான் கருப்பர் தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முகத்தை கூட பார்க்காம அவரு தெரியாத மாதிரி வெளியே வந்துட்டாராங்க. அன்னில இருந்து கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு 8 வருஷம் ஆச்சாம். 8 வருஷமா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கும் அவர் போல, சுபாவையும் கூட்டிட்டு போல, நல்லது கெட்டதுல எதுலுமே கலந்துக்கல. சுபா கிட்டயும் நடந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க உண்டு அவங்க வாழ்க்கை உண்டுன்னு வேற இடத்துல அவங்க குடிபெயர்ந்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கதையை அவர் என்கிட்ட சொல்றப்ப எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா ஒரு வெறும் காஸ்டுக்காக இந்த மாதிரிலாம் பண்றவங்க இருக்காங்களா? ஒருவேளை இந்த ஏவல் மூலியமா அந்த சுபா இறந்துருந்தாங்கன்னா கணேஷோட நிலைமை என்ன இருக்கும்? அதுவும் இல்லாம சுபா வேற அந்த டைம்ல மாசமா இருந்திருக்காங்க. சோ அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பாத்தீங்களா? என்னதான் இருந்தாலும் அது நம்ம குடும்ப வாரிசை வந்து அந்த பொண்ணு சுமக்கிறா, இப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. சோ இதுல இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் அது திரும்ப நமக்கே வரும். கருமா அதோட வேலையை கட்டாயம் செய்யும். ஸோ இந்த பதிவு மூலியமா கண்டிப்பா நீங்களும் சில விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். மறுபடியும் அடுத்த ஒரு உண்மை சம்பவ கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.